வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான மனுக்கள் நிராகரிப்பு தொடர்பான விடயம் தான் தற்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இம்முறை அதிகமான இந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா? அந்த ஃபார்மை ஃபில் பண்றது அவ்வளவு பெரிய கஷ்டமா? ஏன் இந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படுகின்றன? வேட்பாளர்களுடைய அசண்டையினம் இதில் இருக்கிறதா என்பது தொடர்பாக அரசியல் செயற்பாட்டாளர் தவேந்திரனிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் தவேந்திரன். வணக்கம் நண்பர்களே. நல்ல ஒரு அருமையான ஒரு நிகழ்காலத்துக்கு ஏற்ற ஒரு சூடு சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வந்துள்ளோம். இந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக நான் சொல்ல போன படிமுறையாக சொல்ல வேண்டும். ஒன்று வேட்பு மனுக்கள் தமிழ், ஆங்கிலம், சிங்களம் 3 மொழியிலும் தேர்தல் திணைக்களத்தால வழங்கப்படுகின்றது. ஆகவே தாய்மொழி மூலம் நாங்கள் சரியான புரிதல்களை பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு விடயம். ஆகவே தாய்மொழி மூலமான அந்த வேட்புமனு தொடர்பான விவரங்களை சரியாக கிரகித்து வாசிக்காத தன்மை இந்த கட்சிகள் சுயேட்சை குழுக்களுக்கு இருக்கின்றது. அது ஒரு காரணம். இரண்டாவதாக, இந்த கட்டுப்பணம் செலுத்தி வேட்புமனுவை பெறுகின்ற பொழுது மற்றது கட்சிகளினுடைய செயலாளர்களுக்கு இந்த தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீதர் நாயக்கா ஒரு மீடியா ரிலீஸ் என்று சொல்லி ஒரு படிவத்தை கொடுத்திருக்கின்றார். இன்னென்ன விடயங்கள் இந்த தேர்தலில் கவனிக்கப்பட வேண்டும். அதை விட 2023 ஆண்டு உள்ளூராட்சி திருத்த சட்டம் என்ன சொல்லுது? பெண்கள் வட்டாரத்தில் 60% வட்டாரம், 40% வீதாசாரம் என்று ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதுல இந்த பெண்களின் வீதம் வட்டாரத்துல 25% கட்டாயம் இருக்கணும். மொத்த வேட்புமனுவில பெண்களின் வீதம் இத்தனையா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவர்கள் அந்த பெண்களின் வீத அந்த எண்ணிக்கையை தீர்மானிக்கும் பொழுது மட்டாக, உதாரணத்துக்கு யாழ்ப்பாண மாநகரசு என்று வைத்துக் கொள்வோம், பெண்கள் வட்டாரம் வீதாசாரம் இரண்டிலும் சேர்த்து 40 பெண் வேட்பாளர்கள் இருக்க வேண்டும். இவர்கள் 40 என்று மட்டாக வேட்புமனுவில் நிரப்பிய பொழுது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வேட்பாளர் ஒரு வட்டாரத்தில் நிராகரிக்கப்படும் பொழுது அந்த தேர்தல் சட்டத்தின்படி மொத்த வேட்பாளர்கள் இத்தனை வீதம் பெண்கள் இருக்கின்றது என்று மீறிவிடும். அப்பொழுது முழு வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டுவிடும். இப்ப எங்களுடைய சாவச்சேரி பிரதேச சபையில் ஒரு கட்சியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படவில்லை. காரணம், அவர்கள் பெண்களை வளமை தேவையை விட கூடுதலாக பெண்களினுடைய எண்ணிக்கையை நிர்ணயித்திருந்தார்கள். ஒரு ஆண் வேட்பாளர் வட்டார அடிப்படையில் அவர் இந்த வயதை உறுதிப்படுத்துற சான்றிதழ் பேர் விஷயத்துல பிரச்சனை வந்தோடனே அந்த வட்டாரத்தை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே அந்த பெண் உறுப்பினர்களை சரியாக போடாமல் மட்டாக அவர்களுடைய இழிவு எல்லையில் போட்டதனால் இந்த கட்சிகள் பல வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதற்குரிய காரணம். அடுத்ததாக, ஹெல்பிங் டேபிள். ஒவ்வொரு இலங்கையில் 25 நிர்வாக மாவட்டங்களிலும் உதவி தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் இருக்கின்றது. அங்கு ஹெல்பிங் டேபிள் என்று, அதாவது உதவும் மேசை என்று சொல்லி தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஒரு முறையை ஏற்படுத்தியிருந்தார். இலங்கை நிர்வாக சேவை, கணக்காளர் சேவை, அகில இலங்கை சேவை உத்தியோகத்தர்கள் அந்த ஹெல்பிங் டேபிளில் இருப்பார்கள். நாங்கள் ஒரு வேட்புமனுவை, அது ஒரு படிவம் தானே, இன்னொரு படிவம் போன இன்னொன்று கொடுப்பார்கள். அந்த ஹெல்பிங் டேபிளில் போய் இவர்கள் அதனை கொடுத்து, சரி நாளைக்கு மத்தியானத்தோட நாமினேஷன் கடைசி ஒரு பாருங்கோ என்று சொல்லி நேற்றுக்கு முதல் நாள் அதாவது மட்டில் இல்லாமல் கொண்டு வந்து கொடுத்திருந்தால் அவர்கள் திருத்தி இன்ன விஷயம் பிள்ளை திருப்பி கொண்டு போக இன்னொரு வேட்புமனு ஒரு படிவம் தானே, படிவத்தை கொடுக்க. அப்ப ஹெல்பிங் டேபிள் முறையை இவர்கள் பின்பற்றாமல் புளிச்சல் என்று சொல்லலாம், அப்படித்தான் சொல்லலாம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த புளிச்சல் காட்டிய கட்சிகள் இந்த வேட்புமனுக்கள்ல நிராகரிக்கப்பட்டிருக்கணும். ஹெல்பிங் டேபிள்ல போய் கொடுத்து சரிபார்த்த கட்சிகளும் முழு உள்ளூராட்சி சபைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த ஈகோ பிரச்சனையை விடுவோம். நான் 80 இருந்து எலெக்ஷன்ல இருக்கிறேன், வென்றிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்ல அந்த வித்துவம் கூடாது. அதனை விட இவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? ஹெல்பிங் டேபிளில் கொண்டு வந்து வேட்புமனுவை சரிபார்க்க சொல்ல பொழுது அவர் இன்ன விஷயம் பிள்ளை என்ற உடனே இவர் தேர்தல்கள் ஆணையாளர் நாயக திணைக்களத்தில் தனக்கு தெரிந்த ஒருவரிடம் அடித்து கதைத்து விட்டேன், அவர் கொடுக்க சொன்னவர் என்ற இவர்கள் என்னென்றால் இந்த வளமையான செல்வாக்கு அடிப்படையில நாங்கள் விண்ணப்பங்களை பெற்ற பின்பர் செல்வாக்கு அடிப்படையில சரிபடி இது தேர்தல் சட்டத்திற்கு அறவே கிடையாது. ஒரு வேட்புமனுக்களை கையளித்தால், ஹேண்டிங் ஓவர் செய்தால் அவர்கள்
அதில் பிறகு அந்த படிவத்தில் திருத்தம் செய்ய முடியும். இது தெரியாமல் ஏதோ அரசாங்கத்துல எங்கட பிஎம்ஏ உதவி வீட்டுத்திட்ட உதவி படிவத்தை கொடுத்துட்டு பிறகு ஒரு நாளைக்கு வந்த சரிவழியை திருத்துற மாதிரி நினைத்து கொண்டு கொடுத்தது ஒரு பிரதான பிழை. இதனால் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படும். அப்பொழுது இந்த யாழ்ப்பாண கட்சியின் பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. தேர்தல் அலுவலகத்தில் ஒரு நண்பரை கேட்டபொழுது சொன்னார், அவர்களுக்கு நாங்கள் ஹெல்பிங் டேபிள் மூலம் வடிவாக சொன்னோம். எனக்கு எலெக்ஷன் கமிஷனில் அவர் தெரியும், ஓகே பண்ணிட்டார், கொடுக்கட்டான், அப்ப சரி தாங்கோ, இனிமேல் என்ன செய்கிறது. அப்ப அந்த ஹெல்பிங் டேபிள் முறையை பின்பற்றி அடுத்தது வேட்பாளர்களின் வயது உறுதிப்படுத்தல். இதில் தான் கனகருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த 18 ஒரு இளைஞர்கள் இத்தனை பேர் இருக்க வேண்டும், பெண்கள் இத்தனை பேர் இருக்க வேண்டும், அந்த எண்ணிக்கை சரியாக இடம்பெறாத கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அவர்களுடைய வயதை உறுதிப்படுத்துவதற்கு 2 விடயம் தான் கேட்கின்றார்கள். ஒன்று பிறப்பு சான்றிதழ். பிறப்பு சான்றிதழ் மூலப்பிரதி, அதாவது பிரதேச செயலகங்கள் இப்ப ஆன்லைன்ல வந்துட்டு நீங்கள் இலங்கையில் உள்ள 373 பிரதேச செயலகத்தையும் இலங்கையின் எந்த இடத்துல போயும் பிறப்பு, இறப்பு, விவாக சான்றிதழ் பெறலாம். அந்த மாவட்ட மேலதிக மாவட்ட பதிவாளர் என்று ஒவ்வொரு பிரதேச செயல பதிவாளருக்கும் அரசாங்கம் நியமனம் கொடுத்துள்ள. அவர்களுடைய மூலப்பிரதி இருக்கும். ஒன்று பதிவாளர் அந்த இருக்கும், 2வது பிரதேச செயலகத்தில், அடுத்த கொழும்பில் உள்ள பதிவாளர் நாயக திணைக்களத்தில் இருக்கும். ஒரு பர்த் சர்டிபிகேட், மெரிட் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், 3 பிரதிகள் உள்ள புத்தகம். அந்த பர்த் சர்டிபிகேட், அதாவது பிறப்பு சான்றிதழின் மூலம் வயதை நிரூபிப்பதற்கு இவர்கள் போட்டோ காப்பி அடித்து ஜேபி சைனை சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த தேர்தல் சட்டத்தை பாருங்கள், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, பிறப்பு சான்றிதழ் மூலப்பிரதி அல்லது சத்திய கடதாஸ். பர்த் சர்டிபிகேட் சில ஆட்களுக்கு டேமேஜா இருக்கும், ஒரு 75-80 வயதால் கேட்கக்கூடாதுன்னு இல்லை. மற்ற மூலப்பிரதியில் அழிவடைந்துள்ளதான இந்த பாஸ்போர்ட் விஷயத்துக்கு அந்த அழிவடைந்த பிரதியை வைத்துக் கொண்டு பாஸ்போர்ட் கொடுக்கின்றார்கள். ஏன்னா பதிவாளர் தராதானே ஒரு பிரதேச செயலகமோ அங்கேயோ. அப்ப அந்த பர்த் சர்டிபிகேட் போட்டோ காப்பி, ஐசி போட்டோ காப்பி கொடுத்திருக்கிறேன், அது ஜேபி சைன் பண்ணி. அது சட்டப்படி அவன் 2 விஷயம் சொல்லுறான். ஒன்று பிறப்பு சான்றிதழின் மூலப்பிரதி அல்லது சமாதான நீதவான சத்திய கடதாசு. சமாதான நீதவான சத்திய கடதாசுக்கு அவன் ஃபார்ம் ஃப்ரீயா கொடுக்குறான். அதுல என்ன, இப்ப வேதநாயகன், தவேந்திரன், இலக்கம் 250, வடக்கு வீதி, கைதறி வட கைதறி 1969 அந்த நம்பரை போட்டுட்டு 50 ரூபா முத்திரொட்டி போட்டு விண்ணப்பதாரி சைன் பண்ணிங்க ஜேபிகளை பிராங்க் பண்ணினால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த விடயத்தை தான் தோன்றித்தனமாக வித்துவத்தனமாக இருந்து கட்சிகள் கோட்டை விட்டுள்ளன. இது ஒரு விடயம். அடுத்ததாக என்னென்றால், இந்த கட்சிகள் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அந்தரங்கமாக அறைக்குள் வைத்து தங்களுடைய யார் வேட்பாளர் என்று தெரியக்கூடாது என்று அந்தரங்கமாக வைத்து வேட்பு மனுக்களை தயாரித்திருக்கின்றார்கள். அதில் நியாயமான பிழைகள் வந்துவிட்டது. இவர்கள் யார் யாரை வேட்பாளர், எனக்கும் சொல்றது உன்னைத்தான் போடுவேன், இன்னொரு ஆளுக்கும் சொல்றது. அப்ப அந்த ஒரிஜினல் வேட்பாளர் யார் என்று சொல்லி அத கட்சியின் உயர்மட்டம் அந்தரங்கம் காட்டுது. 2018ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரு கட்சியினுடைய ஒரு தொகுதி தலைவர் ஹெல்மெட்டால தனக்கு 2ஆம் நிலை தலைவருக்கு அடித்து பிறகு கட்சியை விட்டு விலகி வேற கட்சிக்கு போன வரலாறு எல்லாம் சூடு சுவையான வரலாறு எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது. அப்ப அது சின்ன விஷயம், அவன் ஜேபி ஃபார்ம் ஃப்ரீயா கொடுக்குறான். அதுல படம் 2 பேர் எழுதி போட்டு ஒரு ஜேபி இவர் வேட்பாளர் சைன் பண்ண ஜேபி ரபர் ஸ்டாம்ப் அடிச்சு போட்டு. இது கடைப்பிடிக்கல. எங்கட கௌசல்யா நரேந்திரன் வேட்புமனுக்கு வருவோம். அவன் என் நிராகரிக்கப்பட்டான்டா, அவ சுயேட்சை குழுவுக்கு தலைவர் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்துறா. அப்ப அந்த வேட்புமனு பத்திரத்தின் 3ஆம் பக்கத்துல ஒரு பெரிய நீளமான படிவம், அவ சுயேட்சை குழு தலைவர் என்று சைன் பண்ணவ இங்க வேட்பாளர் என்றதும் அவன் பேரை முதலாத வேட்பாளரை போட்டுருக்கு. அப்ப வேட்பாளர் அவசரம் அதான் சுயேட்சை குழு தலைவர் இப்ப வேட்பாளருக்கு சைன் பண்ண தேவையில்லை நினைச்சு கொண்டு ஒரு கற்பிதத்தோட கொடுத்துட்டான். கொடுத்தோன்னு அவன் என்ன சொல்றான், நீ சுயேட்சை குழு தலைவர் என்று சைன் பண்ணி ஜேபி சைன் பண்ணியாச்சு, ஓகே, இங்க நீ ஏன் வேட்பாளர் என்ற இடத்துல சைன் பண்ணல? இல்ல நான் அங்க சைன் பண்ணேன், அதுல இங்க தேவையில்லை. இல்ல, சட்டம் என்ன சொல்லுது, சுயேட்சை குழு செயலாளர் என்பவர் இல்ல, செயலாளர் அல்லது சுயேட்சை குழு தலைவர் விண்ணப்ப வேட்புமனையில சைன் பண்ணணும். ஆகவே கௌசல்யா நரேந்திரன் அந்த வேட்புமனு தொடர்பாக சரியாக கடைபிடிக்கப்படவில்லை. அதனை விட எங்களுடைய கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுவோமே, எங்களுடைய சுரேஷ் பிரேமச்சந்திரன் உச்ச நீதிமன்ற வழக்கிற்கு போகின்ற அவர் விட்ட தவறு என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு கூட்டணி கட்சி, பிளாட், இபிஆர்எல்எஃப், இவர்கள் எல்லாம் சேர்ந்த கூட்டணி கட்சி. அவர்கள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் கட்சியினுடைய செயலாளருக்கு திருத்தங்கள் மாற்றங்கள் தொடர்பாக தெளிவாக அறிவித்து உள்ளனர்.
அப்ப எங்களுடைய சித்தார்த்தன் முன்னாள் எம்பி என்ன செய்திருக்கின்றார், தனக்கு ஒப்படைக்கப்பட்ட சபைகளுக்கு அந்த வவுனியாவில் தான் அவர்களுடைய செயலாளர் நாயகம் இருக்கின்றார் கட்சியினுடைய. இவர் கூட்டமைப்பு என்று சொன்னாலும் ஏதோ ஒரு ஆள் செயலாளராக இருக்கத்தானே வேண்டும். அப்ப வவுனியாவில் உள்ள அவருக்கு அந்த விடயம் போயிருக்கின்றது. என்ன என்னென்ன விடயங்கள் மாற்றங்களுக்குள் அவர்கள் அதனை சரியான முறையில பங்காளி கட்சிகளுக்கு கொடுக்கவில்லை. அதனால் 9 சபைகள் அடிபட்டு போய்விட்டது. அது இவர்களுடைய தார்மீக பொறுப்பு. அப்ப இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், கூட்டணி கட்சி என்றால் தேர்தல் சட்டம் என்ன சொல்லுன்றது, பிந்திய சுற்று நிறுவனங்கள் என்ன சொல்லுன்றது, என்ன மாதிரி வேட்பு மனுக்களை நாங்கள் தயாரிக்க வேண்டும் என்ற அந்த அப்டேட் இச்சைப்படுத்தலை கடைசி நேரம் வரை இவர்கள் கடைபிடிக்கவில்லை. மற்றது இப்ப உச்ச நீதிமன்றம் இதுல ஒரு நிமிஷம் என்னன்னா, இதுல என்பிபி சரியா வேலை செய்திருக்கா, அவர்களுடைய வேட்பு மனுக்கள் எல்லாம் உள்வாங்கப்பட்டிருக்கா? அவர்கள் 25 மாவட்டத்திலும் மிகச் சரியாக துல்லியமாக வைத்து அவர்கள் வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பெரன்சி அவர்கள் அதுக்கான மற்ற கட்சிகள் இப்ப ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபியும் போட்டுதற்குரியதாக மிகச் சிறப்பாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அவர்களுடைய ஜனநாயக பண்பு இருந்திருக்கின்றது. அதாவது வேட்புமனுக்களை இப்ப 4-5 பேர் பார்த்து செக், ரீசெக், ரீசெக், அதாவது முதல் பரிசோதனை, 2ஆம் பரிசோதனை, 3ஆம் பரிசோதனை, 4ஆம் பரிசோதனை, 5ஆம் பரிசோதனை. அதற்கு பிறகும் ஹெல்பிங் டேபிளுக்கு கொண்டு போய் சில மாற்றங்களுக்கு கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்து சரியாக ஒப்படைத்ததாக தேர்தல் ஆணையாளர் அலுவலகத்திலே சொன்னார்கள். அதனை இவர்கள் கடைபிடித்திருந்தால் இவ்வளவு அடிபட்டிருக்காது. இது ஒரு வரலாற்று அதிசயம். ஏனென்றால் இலங்கையின் தேர்தல் முறையை பாருங்கோ, உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிப்பு முறை வேறொரு விதம். மாகாண சபை, பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பு ஒருமித்த தன்மையா இருந்தாலும் மாகாண சபையின் போனஸ் ஆசனம் ஏதோ ஒரு கட்சிக்கு மாகாணத்துக்கு போகும். பாராளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியல் 29ஆக பிரித்து அந்த வீதாசர அடிப்படையில தேசிய பட்டியல் ஆசனம் போகும். ஜனாதிபதி தேர்தல் வேறவர். அப்ப 4 தேர்தல்களும் 4 வகையாக வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் உறுப்பினர் தெரிவு செய்வதும் இருக்கின்றது. இதுல அர்ஜுனா ராமநாதன் சொல்றாரு என்னன்னா, என்பிபி திட்டமிட்டு சதி செய்து தன்னை விலக்கி விட்டது என்று அவர் இப்ப குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். அது சரியா? அவருடைய தங்கம் கௌசல்யாவுக்கு சுயேட்சை குழு தலைவருக்கு சைன் பண்ணினால் முன்னால வேட்பாளருக்கும் சைன் பண்ண தெரியல என்ற தங்கத்தை வைத்துக் கொண்டு அவர் என்னென்ற மற்றவர்களை குறை சொல்லலாம். இவர்கள் சட்டத்தை வடிவாக படிக்கவில்லை. அடுத்தது தாய்மொழியில் வடிவா ஹெல்பிங் டேபிள். உண்மையாக நான் தேர்தல் ஆணையாளர் நாயகத்தை போற்ற வேண்டும். அவர்களுடைய திணைக்களத்தில் ஒரு உத்தியோகரை குறிப்பிட்டு அவர்தான் பின்னால் என்றதனை நிராகரிக்க செய்தவர் என்றெல்லாம் அபாண்டம் சொல்லுகின்றார்கள். நானும் ஒரு அரசு துறையில் நீண்ட காலம் இருந்து வந்தேன். அரசு துறையின் சரிவிளைகளை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அரசு துறை முழுமையாக அப்படி செயற்படுது. இது தேர்தல், இது ஒரு வழக்கிற்கு போல. மற்றது சுரேஷ் பிரேமச்சந்திரன் உச்ச நீதிமன்ற வழக்கிற்கு போவேன், இந்த திங்கட்கிழமை போகின்றேன் என்று இலங்கையில வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு உச்ச நீதிமன்ற வழக்கில போய் யாராவது வென்றதாக இருக்கிறதா? இதுவரையில வரலாறே இல்லை. உண்மைதான். அவர்கள் ஹெல்பிங் டேபிள் முறை செய்கின்றார்கள், தாய்மொழியில் இதன்றார்கள், விளக்கம் கொடுக்கின்றார்கள், படிவங்களை வடிவாக வழிப்படுத்துகின்றார்கள். அடுத்தது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் எங்களிட வேட்புமனுவை பாரப்படுத்தினால் திருத்தம் செய்யல, அதால கொண்டு போங்க. இப்ப கடைசி நேரம் கடைசி நிமிஷம் மட்டும் வச்சிருந்து போட்டு இவர்கள் சொல்லுவது எழுப்பிழையான விடயம். ஆகவே இந்த தேர்தல் முறையை சரியாக கடைபிடித்து இருந்தால் இந்த அளவு மோசமாக அடிபட்டிருக்காது. அடுத்த ஒரு சபையில் கிழக்கு மாகாணத்தில் அந்த நேரம் தப்பி அந்த குறிப்பிட்ட நேரம் தப்பி ஒரு 10 நிமிடத்தால் கொடுத்தபடியால் ஒரு சபையினுடைய ஒரு கட்சியினுடைய வாக்கு வேட்புமனு நிராகரிக்கப்படும். அது இவர்களுடைய பிள்ளை. அவன் நேரம் சொல்லுகின்றான், இன்ன நேரத்துக்குள் தர வேண்டும். அவன் நேரம் வேல்ற ஆளையால் இழுவறைப்பட்டு கடைசி நேரம் பார்த்து சைன் பண்ணி இன்னொரு வெட்டி கொத்தி தண்டா டைம். அவன் நேரம் தப்பினோம். யாழ்ப்பாணத்துல என்பிபியும் தமிழரசு கட்சியுமா முக்கியமாக இப்ப மோத போகின்றன. இல்ல, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபின்னு முழு வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. என்பிபி தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதனை விட சித்தார்த்தன் தலைமையிலான குழு ஒரு குறிப்பிட்ட சில இடங்களிலும், மணிவண்ணன் நிராகரிக்கப்பட்ட அவற்ற சில இடங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதனால் இப்ப அவர்கள் என்ன செய்ய போன்றார்கள், தங்களுக்கு இன்னொரு கட்சியுடன் பேரம் பேசி சுயேட்சை குழுவுடன் நீங்கள் இவருக்கு வாக்களியுங்கள், இவர்கள் எங்களுடைய பிரதிநிதிகள், நாங்கள் தேர்தலில் வென்ற பின்னர் இவர்கள் ஊடாக உள்ளூராட்சி உறுப்பினர்களை புதிதாக நியமித்து
நாங்கள் சேவை செய்வோம் என்று சொல்லுகின்றார்கள். இதே நிலப்பாடு 2018 நடைபெற்றது பூனேரி பிரதேச சபைக்கு. அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கொடுத்த வேட்புமனு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நிராகரிக்கப்பட்டது. ஆனந்த சங்கரியினுடைய தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய வேட்புமனுவை நாங்கள் ஆதரவு தருகின்றோம் என்று ஒரு இணக்க பேச்சுவார்த்தையின் ஊடாக அவர்களுக்கு ஆதரவை கொடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் எனக்கு பொருளியல் படிப்பித்த ஆசான் பூனேரியைச் சேர்ந்தவர். அவர் பிரதேச சபை தலைவராக இருந்தார். அதுபோல ஒரு இணக்கப்பாட்டின் ஊடாக இன்னொருவருக்கு ஆதரவை வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதான். உயர் நீதிமன்றத்தில் வழக்காடி எந்த பிரயோசனமும் இல்லை. பிரயோசனம் இல்லை, உண்மை. ஆகவே அப்படியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு ஊடாக போவாரு. அர்ச்சுனாவும் ஒரு மாற்று வழியை கையாளலாம். மிக நன்றி தமேந்திரன். சுருக்கமாகவும் விரிவாகவும் இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் பேசினீர்கள். மிக நன்றி. மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் எங்களுடைய தாயகத்தின் சமகால களங்கள் தொடர்பாக தொடர்ந்து சந்திப்போம்.